எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கோழி பண்ணையில் டே 1லேருந்து டே 40 வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க. இது பார்ட் 1 வீடியோ. பேலன்ஸ் வீடியோ நீ ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம கோழி பண்ணை உள்ள இன்டீரியருங்க. இது வந்து தீனி போக வைக்கிற ரூமு. உள்ளே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் சும்மா தான் கிடக்கு. ஃபுல் லென்த்துக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக குஞ்சு விட மாட்டோம். இந்த படுத்தாவாட தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம குஞ்சு வச்சுருப்போம். ஏன்னா ஹீட் கொடுக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி படுத்தாவை போட்டு வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட்டப்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா 6 ப்ரூடிங் விட்டுருக்குறோம். ஏன்னா நமக்கு 2700 கோழி, நமக்கு 6 இருந்தாவே போதுமாக இருக்குது. அதனால் வந்து பிரித்து விட்டுக்குவோம். 2800 தான் விடுவாங்க மேக்ஸிமம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 குண்டு பல்ப் போட்டிருப்போம். எல்லா ப்ரூடிங்லேயும் 2 குண்டு பல்ப்பு. இது எதுக்காகனா ஹீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் ஒவ்வொரு பல்ப்புமே. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. உள்ளே வந்திங்கன்னா நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது. கோழி குஞ்சு வந்து இனிஷியலாக வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு வந்து நல்லா ஹீட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதனோட கரு கலையுங்க. நல்லா ஹீட் எந்த அளவுக்கு ஹீட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹீட் கொடுக்கலின்னா ஒன்று மேலே ஒன்று போய் மேலே ஏறி படுத்துக்கு. அப்புறம் அவ்வளோதான், ஸ்வாகா தான். ஹீட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியும் எவ்வளோ முக்கியம். குஞ்சு வந்தோடனே இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரை தண்ணி வச்சு கொடுத்துருவோம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன டப்பாவாட்டை வச்சுருக்க பாருங்க, எல்லாம் சக்கரை தண்ணி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட்டு நல்லா தக்க வைக்கிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு வனையில் டெம்பரரியாக போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து பர்மனெண்ட்டாக போட்டுங்க. ஓலை போட்டு மேலே அந்த தாராட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அது ரிமூவே பண்ண மாட்டோம். எப்போவுமே இந்த இடத்துக்கு இப்படி தான் இருக்குது. ஏன்னா ப்ரூடிங் எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் போடுறதுனால இது அப்படியே பெர்மனெண்ட்டாக வச்சுருவோம். இது அப்படியே தான் இருக்கும். நமக்கு வேலை மிச்சம்னு வைங்களேன், ஒரு தடவை எடுத்து கட்ட தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் எல்லாத்துக்கும் உள்ளே இருக்குன்னு வைங்களேன். 6 ப்ரூடிங்க்கு தனித்தனியாக 6 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுற்றியும் படுத்தா கட்டி விட்ருவோம். இது குஞ்சு வந்தப்போ மட்டும் கட்டுவோம். எதுக்காகனா ஹீட் வெளியே போகக்கூடாது, ரொம்ப ஹீட் நல்லா உள்ளே நிற்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணி விட்ருவோம். இப்படியும் மேலே வெளியே போகாதுங்க, சைட்லேயும் நல்லா நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றியும் குஞ்சு வர அன்னைக்கு குஞ்சு வந்து ஒரு 4 நாளைக்கு மட்டும் இப்படி கட்டி விட்ருவோம், நல்லா ஹீட்டு தாங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கலர் டப்பாவாட் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் இந்த கருப்பட்டி தண்ணி ஊற்றி வைப்பேன்னு சொல்லி சொன்னேன்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி இல்லைன்னா சக்கரை தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அதில் தான் சின்ன குஞ்சுகளும் குடிச்சிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா புதுசாக சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் தீனி எது என்ன எதுன்னு தெரியாது. மஞ்சுக்குள்ளே டேரெக்டாக விட்டோம்னா அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆவது நாள் எடுத்துருவோம். அது எடுத்துகிட்டு மறுபடியும் மஞ்சுக்குள்ளே விட்ருவோங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் கீழே பார்த்திங்கன்னா மஞ்சி தான் போட்டிருக்கோம். தேங்காய் மஞ்சி, தேங்காய் நாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் கீழே போட்டிருக்குறோம். அதுதான் பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கே கிடைக்கிறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறது அதுதான் கிடைக்கிது. ஆனால் இப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுதான் போட்டிருக்குறோம். ஏன்னா அதுதான் பிரச்சனை இல்லாமல் கிடைக்கிதுன்னு வைங்களேன். அடுத்து புதுசாக கொஞ்சம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ப் ஹீட் மட்டும் பத்தாதுங்க. அதனால் நம்ம பானையில் ஹீட்டு போடுவோம், தணல் போட்டு வைப்போம். அது எப்படி போடுறோம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இது நம்ம கீழே அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா வெளியே தணல் ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா பானை அங்கே வச்சுருக்குது பார்த்திங்களா, இந்த பானையில் தான் வந்து ஹீட்டு போட்டு உள்ளே வைப்போம். இந்த தணல் மாதிரி போட்டு உள்ளே வைப்போம் வைங்களேன். இதுக்குன்னா நல்லா ஹீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக பல்ப் ஹீட்டு ப்ளஸ் இதுவும் சேர்ந்ததுன்னா நல்லா ஹீட் ஆகுது. உள்ளே பார்த்திங்கன்னா கறி தான் கிடக்கு. இந்த குச்சி கறி, இந்த மரக்கறியுமே அதுபோக பார்த்திங்கன்னா இந்த நிலக்கரி இதுங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் போடுறோம். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா குச்சிக்கறி தான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த நிலக்கரி கொஞ்சம் பக்கத்துலேயே கிடைக்கிறனால அதையும் சேர்த்து போடுறோம். ஏன்னா அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த நிலக்கரிங்க அதுக்கு எதுக்காகனா நல்லா ஹீட்டு வந்து ரொம்ப நேரம் தாங்குது. கிட்டத்தட்ட அடுத்த நாள் மதியானம் வரைக்கும், நைட்டு ஒரு 10 மணிக்கு போட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் நல்லா தாங்குது. இது குச்சிக்கறிங்க. இது அந்தளவுக்கு ஹீட்டு ஃபுல்லாக தாங்க மாட்டேங்குது. டக்குன்னு பற்றிக்கும், ஆனால் வந்து ஹீட் அந்தளவுக்கு தாங்கலை. நாங்கள் பார்த்திங்கன்னா சூடத்தை உள்ளே போட்டு பற்றி அப்படி தான் பற்றணும். ஒரு பார்த்திங்கன்னா இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க இந்த ப்ராசஸ் முடிக்கவே. எல்லாம் பற்றிட்டு நல்லா எல்லாம் பற்றினதுக்கப்புறம் முன்னாடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறி கூட இந்த தணலை எல்லா பானையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே எல்லாம் பிடிச்சிக்கணும் வைங்களேன் ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா தீயாக எரியாதுங்க. காலையில் வரைக்கும் அந்த தணல் வந்து அப்படியே கிடந்துட்டுருக்கு, அதில் ஹீட்டு வந்துகிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். அப்படியே உள்ளே கொண்டு போய் அப்படியே வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டுங்க. உள்ளே நடுவில் எல்லா ப்ரூடிங்குள்ளேயும் ஒவ்வொரு ப்ரூடிங்குள்ளேயும் தனித்தனியாக வச்சுருவோம். இப்போ பாருங்க மேலே அந்த தடச்சட்டியாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஹீட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வரும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட உள்ளே நிற்க முடியாது, ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிடும் அந்தளவுக்கு வரும்னு வைங்களேன். அப்படியே பற்றிக்கும். அப்படியே கொஞ்சம் நைட்டு இது நிலக்கரி போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நாளைக்கு 10 மணி வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வச்சாச்சு ஃபுல்லாக. எல்லா ப்ரூடிங் செட்டப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பானை அந்த இரும்பு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சுருவோம். இதுதான் பண்ணுவோன்னு வைங்களேன். அடுத்து என்ன பண்ணுவோன்னா நமக்கு அடுத்து தீவனம் போடணும் எல்லாத்துக்கும்.
வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ பேப்பர் மேலேயே ஓட்டுருவோம். ஏன்னா தட்டத்துலலாம் வைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் புதுசுங்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா கீழேயே ஓட்டுருவோம் எல்லாத்தையும் பேப்பர் மேலே அப்படியே. இப்போ அம்மா ஓட்டுருக்குறாங்க பாருங்க, அதே மாதிரி அள்ளி அள்ளி அப்படியே கீழே ஓட்டு விட்ருவோம். அதை அப்படியே சாப்பிட்டுக்கு. ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் இப்படி பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா 2வது நாள் 3வது நாளில் அப்படியே அந்த ஃபீடரை வச்சு போட்டு விட்ருவோம். அது பிரச்சனை இல்லைங்க, அது அதில் சாப்பிட்டுக்கும். ஃபஸ்ட் நாள் மட்டும் தெரியாதுங்கிறக்காக அது கீழே போட்டுருவோம். ஃபுல்லாக கீழே ஓட்டோம்னா சாப்பிட்டுக்கு. இதுதான் ஃபஸ்ட் நாள் ப்ராசஸ்ஸு. அடுத்து மறுபடியும் வர வர அடுத்த ஒரு 3 நாளுக்கு ஒருக்கா இல்லைன்னா 4 நாளுக்கு ஒருக்கா என்ன நடக்கிறதுங்கிற அடுத்த வீடியோவில் வேணால் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே கடைசியாக ஃபைனலாக என்ன ப்ராஃபிட் இருக்குது என்ன ஏதுங்கிறத கடைசி வீடியோவில் சொல்கிறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முக்கியமாக சேனலுக்கு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.